Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் இறைவசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்திலே எப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டும், என்ன பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் அவரையே எப்படி சார்ந்து நாம் வாழ வேண்டும் என்று தான் ஆண்டவர் இன்றைக்கு தினவசம் மூலியமாக நம்மளோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் கிறிஸ்தவர்களை இவ்வாறு ஊக்கப்படுத்தினார். நம் எஜமானவருடைய சேவையில் எப்போதும் மனமகிழ்ச்சியாய் இருங்கள் என்று சொல்கிறார். கிறிஸ்தவர்கள் சந்தோஷத்தோடு ஆண்டவருக்கு சேவை செய்வது ஏன் முக்கியம்? ஏனென்றால் ஆண்டவருடைய அரசாங்கத்தை குறித்து சாத்தான் ஒரு கேள்வியை எழுப்பினான். அதாவது யாருமே கடவுளுக்கு மனப்பூர்வமாக சேவை செய்ய முடியாது என்று சவால் விட்டான். நாம் ஆண்டவருக்கு சந்தோஷமாக சேவை செய்யாமல் ஏதோ கடமையால் செய்தால் அவருக்கு செலுத்துகிற புகழ்ச்சி பலி முழுமையடையாது. அது நமக்கும் உகந்ததாகவும் இருக்காது. எனக்கு பிரியமானவர்களே, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று சொன்ன சங்கீதக்காரரின் அறிவுரையை கேட்டு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். சந்தோஷமாகவும் மனப்பூர்வமாகவும் நாம் கடவுளுடைய சேவை செய்யும்போது அவரை மிகுதியாக மகிமைப்படுத்துவோம். சோர்வை சமாளிக்க நாம் என்ன செய்வது? ஆண்டவரோடு மனமகிழ்ச்சியாக இருப்பதற்கு நாம் என்ன செய்வது? பக்தி வைராக்கியம் உள்ள ஊழியர்களும் கூட சில சமயங்களில் சோர்ந்து விடுகிறார்கள். இன்றைக்கு அநேக ஊழியர்களோட திருச்சபை நடத்தியிருந்தாலும் சரி, அநேக போதகர்கள் மிகவும் சோர்ந்து போய் விடுகிறார்கள். நம்பிக்கைக்கான மனநிலையை காத்துக்கொள்ள போராட வேண்டியதாக இருக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, அது போன்ற சமயங்களில் எது நமக்கு உதவும்? கடவுளுடைய சக்தியினால் எப்பொழுதும் நிரப்பப்பட வேண்டும். சங்கீதங்களையும் துதிகளையும் பக்தி பாடல்களையும் ஒன்று சேர்ந்து நம் பாட்டு பலிகளை ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். உங்கள் இருதயத்திலே ஆண்டவரை புகழ்ந்து இனிய கீதம் பாடுங்கள் என்று எபேசியர் புத்தகம் சொல்லுகிறது. 5ஆம் அதிகாரம் 18-19ஆம் வசனத்தை வாசித்தால் உங்களால் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியும். இந்த புத்திமதிகளை நாம் எப்படி பின்பற்றுவது என்று தான் நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்ய வேண்டும். சோர்வு நம்மளை வாட்டும்போது ஜெபத்தில் ஆண்டவரிடம் மன்றாடுவோம். புகழ்ச்சிக்குரிய விஷயங்களை பற்றி தியானிக்க முயற்சி செய்வோம். அநேகமாக நம் கடவுளுடைய அரசாங்கத்தை குறித்த எத்தனை பாடல்கள் இசையுடன் சேர்ந்து நம் யூடியூப்லேயே அநேக பாடல்கள் உண்டு. அதையெல்லாம் நாம் தியானித்து பாடும் பொழுது நாம் சோர்விலிருந்து ஆண்டவரோடு மனமகிழ்ச்சியாக இருக்க ஒரு அரிய வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்துவார். எனக்கு பிரியமானவர்களே, அனைவரும் சோர்வடையாமல் ஆண்டவரோடு சந்தோஷமாக இருக்க ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, மட்டுமாக எங்களை வழி நடத்தினீர். இன்றைக்கு கூட நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனையை கொடுத்துருக்கிறீர் ஆண்டவரே. பரிசுத்த வேதாகமத்தில் எவ்வளோ முன்மாதிரிகள் எங்களுக்காக விட்டு சென்றிருக்கிறீர் ஆண்டவரே. தாவீது மூலியமாக எப்படியாக விசுவாசிக்க வேண்டும் என்று, எப்படி துதிப்பாடல்களை விசுவாசத்தோடு பாடி துதிக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. சோத்துக்கத்தாவை அப்பா, ஊழியர்களுக்காக சபை போதர்களுக்காக நான் ஜெபிக்கின்றோம். அவர்களை தேவைகளை நீ சந்திக்க வையும் ஆண்டவர். சோத்துக்கத்தாவை அவர்களோட குடும்பத்தில் இருக்கும் எல்லா தேவைகளையும் நீர் பூர்த்தி செய்வீராக. சோத்துக்கத்தாவை எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கின்றேன். அவர்களும் உங்களோட மன மகிழ்ச்சியாக இருக்கிற அப்பா விண்ணுலகத்திலிருந்து உமது மகா வல்லமையும் மகிமையும் நீர் காண்பிப்பீராக. சோத்துக்கத்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Now you are watching New Eden TV.